நெல்லையைச் சேர்ந்த முன்னாள் மாணவியும் தற்போதைய தற்காலிக பேராசிரியருமான இளம்பெண் ஒருவர் வெளியிட்டிருக்கும் ஆடியோ வைரலாகி வருகிறது. வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வேதியியல் துறையைச் சேர்ந்த முன்னாள் ஆராய்ச்சி மாணவி மற்றும் இந்நாள் தற்காலிக துணை பேராசிரியராகிய நான் அத்துறையில் பணியாற்றி வரும் முன்னாள் துறை தலைவர் மற்றும் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் மற்றும் பேராசிரியரான ப்ரொஃபஸர் கண்ணன் என்பவரால் பல்வேறு விதமான பாலியல் தொல்லைகள் மற்றும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டார்ச்சருக்கு ஆளாகி நான் இது சம்மந்தமாக ரொம்பவே மனசொடைஞ்சு போய் கடைசியில் என்னால் எதுவுமே முடியாமல் 2019-20 இதை பற்றி அப்போது ரிஜிஸ்ட்ரார் அண்டு வைஸ் சான்சலராக இருந்த பிச்சுமணி சார் அண்டு சந்தோஷ் பாபு சார்கிட்ட இதை பற்றி நான் சொன்னேன். லெட்டரும் கொடுத்துருக்குறேன் நிறைய டைம். ஆனால் அவங்க அந்த லெட்டரை வாங்கிட்டு இதை கண்ணன் சார்கிட்ட தான் சொல்லிவிட்டு எதுவுமே ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. கடைசியாக என்னால் அதை பொறுத்துக்கவே முடியாமல் கடைசியாக இவருக்கு நான் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அந்த கம்ப்ளைண்ட்டை அனுப்பினேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ்கியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரியான ஸ்ரீனிவாசன் சாருக்கும் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. கடைசியில் எனக்கு வைவா முடித்து என்னைய வெளியே அனுப்புறதுலேயே தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையாக இதை நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் உன்னோட பேரும் சேர்ந்து தாம்மா கெட்டு போவோம். அதனால் இந்த பிரச்சனையை உனக்கு பிஹெச்டி தானம்மா முடிக்கணும், இந்த பிரச்சனையை நாங்கள் உனக்கு முடிச்சு தரோம், உனக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு நீ வெளியே போ, உன்னோட லைஃப் நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஹெச்டியை மட்டும் எனக்கு முடிக்கிறதுலே குறியாக இருந்தாங்க. அப்போ எனக்கு எந்த நியாயத்தையுமே அவங்க வழங்கவே இல்லை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர் ஒருவர் நீண்ட நாட்களாக பல்வேறு இடையூறுகளை அளித்து வருவதாகவும் இது தொடர்பாக காவல்துறையினர், உயர்கல்வித்துறை, மாநில பெண்கள் ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புகார் கொடுத்தும் முறையாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி முனைவர் பட்டம் பயின்று அதே கல்லூரியில் தற்போது தற்காலிக பேராசிரியராக பணியாற்றும் இளம்பெண் ஒருவர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது சம்மந்தமாக இவங்க வைவா கூட நடத்துறதுக்கு வில்லிங்காக இல்லை. நானும் எங்கள் அம்மாவும் போயிட்டு ஒரு நாள் விசி ஆஃபீஸில் போயிட்டு இவங்க மேலே நீங்கள் விசாரணை கமிஷன் வைங்க, கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா வைஸ் சான்சலர் எங்களை பார்க்குறதுக்கு கூட ரெடியாக இல்லை. ஆனாலும் நாங்கள் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவரை மீட் பண்ணி நாங்கள் இதை பற்றி கேட்டதுனால அவர் கடைசியில் வைவாவுக்கு மட்டும் படித்தா வாழ்க்கையில் எல்லாமே மாறிடும், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸ்கூல் முடித்த உடனே எனக்கு மேரேஜ் ஆகிட்டு, மேரேஜ் ஆனவுடனே எனக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. 16 நாள் குழந்தைய நான் வீட்டில் போட்டுட்டு போய் படித்தேன். அவளுக்கு ரொம்ப அந்த டைமில் உடம்புலாம் சரியாக இல்லாமல் போகும். டாக்டர் கூட சொன்னார், உங்களுக்கு படிப்பு முக்கியமாக உங்கள் குழந்தை முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டார். குழந்தைய சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு கைவிட்டுட்டார். அந்த நிலையில் கூட நம்ம படிப்பு தான் முக்கியம், படிப்பு இருந்தால் நம்ம குழந்தைய நல்லா வளர்த்துடலாம் அப்படின்றதுல ஒரு வெறியில் நான் படித்தேன். படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி படித்து நான் கோல்டு மெடல் கூட வாங்கிட்டேன். எம்எஸ்சியில் கோல்டு மெடலிஸ்ட்டு, ரிசர்ச் ஸ்காலராக ஜாயின் பண்ணும்போது டிஎஸ்டி இன்ஸ்பயர் ஃபெலோஷிப்பில் ஜேஆர்எஃப் அண்ட் எஸ்ஆர்எஃப் ஜாயின் பண்ணினேன். ஆனால் அப்படி ஜாயின் பண்ணியும் பெண்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான். படிப்புங்கிறது ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. அதை நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா விட மாட்டாங்க. இந்த டாமினேட் இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்மளால் அது நடக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் பிஹெச்டியில் கோத்ரூ பண்ண எல்லா கஷ்டமும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.